என்ன அமைச்சருங்க? அமைச்சரே, அமைச்சரா இருந்தா நானா மயிரிச்சாமிங்க புழுதி காட்டுல வந்து வீடு வாங்குறேன். காவலாளிகளே, மந்திரி பிரதகாவியம் இப்ப முடியாது. ஏப்பா இப்ப ஏகப்பட்டாரா என்ன சொல்ற? நீ தான் போலா மீனா? ஏய், பிரதகாவியம் அது காய்க்க மாட்டேன். நண்பா, ஒன்னு அடிச்சா கோமாளி சாக மாட்டான். செம்மையா பிடிச்சிக்கா குட்டிக்காரனை இறக்கி விடுறேன். அடிச்சு செத்து போயிருங்க. இறக்கி விடு. வரமாட்டான் கொச்சியில சலந்து. அதான் ஈரத்துல போட்டு ஆற கொள்ளலான்ற எடுத்துட்டு வந்தீங்கலாம். நண்பா, மகாராஜா போகட்டும். நல்லா வீட்டுக்கு போங்க போலாம். ஏய், வீட்டுக்கு போனா சம்பளம் வாங்கிருவியா? ஐயோ, நீ தானே போனா போட்டுக்கிற. பேசக்கூடிய வீண் வார்த்தை போனால் போகட்டும். போயிட்டு போகுது. என்ன போயிட்டு போகுது? இல்ல வார்த்தை சீரா வந்திருக்கும் தெய்வ சபை. ஆமாங்கய்யா. அநேகம் இந்த என்னது? ஆமாங்க ஐயா. ஏய், ஜட்டி போடுறடே படிகாரா. இன்று இரவு எதற்காக சதுரநாட்டியம்? எதற்காக? எதற்கான கேக்குற? ஆமா, என்ன ஊரேன்னு தெரியல. தெரியல. யாரு கூத்து விட்டாங்க தெரியல. தெரியல. யாருக்காக வந்தோம்னு தெரியல. யாரு சாப்பாடு காய்ச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. தெரியல. எதுவுமே தெரியல. ஆறு நக்கறதுக்கு வேஷம் போட்டேன். எனக்கு கேட்கணும்ல. சொல்ற உன்னை தானே கேக்குறேன். அடிச்சு விட்டு சொல்ல முடியாது போடா. சரி, அடிக்க மாட்டேப்பா. பாச்சாமி பொண்டு பொண்டு சொல்லு சாமி. செல்வ விநாயகர். ஓ, செல்வ விநாயகர் நம்பர் குழு. நம்பர்கள் குழு. அது மட்டுமில்ல ஊர் பொதுமக்கள் சார்பாக. ஆமா, இன்னைக்கு ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஓய், என்னப்பா நாடகம்? அருமையான நாடகங்க. என்ன நாடகம்? இந்த பொம்பளைக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ற? ஆமாங்க. ஓ, பொம்பளைக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட நாடகம் என்ன? இந்த நாடகத்தை மட்டும் கேட்டுவிட்டா 7:30 கிழங்கு 7 நாளைக்கு இடத்த விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன். அப்பேற்பட்ட நாடகம் சத்தம் தான் தானே போவா. அப்ப இங்கே பேண்டு விட்டு போயிடுறா. என்ன நாடகம் சொல்லு? சீத்தமிழ் போறாங்க. செம்பருத்தி செம்பருத்தி வெள்ள தெரிந்தது கதவு கதவு பூச்சியோடவா யார்கிட்ட நீ மோகனி நாடகம். நண்பா, நண்பா, அந்த நாடகம் அல்ல, அதெல்லாம் திரையில் ஓடுவது. ஒரு நாள் இதாகுமா? என்னது சொல்லப்பா. அடிச்சு விடுங்க. நண்பா, அதெல்லாம் திரையில் ஓடுற நாடகம், இது தரையில் ஓடுற நாடகம். ஓ, அதெல்லாம் திரையில. ஆமா, இது தரையில. ஆமாப்பா. அப்படியா இருந்தாலும் இன்று வைத்துக்கூடிய நாடகமோ ஸ்ரீ மகாபாரதத்தில் பாகவதம் வழங்கக்கூடிய மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. ஏத்த குழாயிட்டானே தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி கேட்டே கேக்குற? ஏப்பா, நீதான் முன்னாடி வந்து உனக்கு தெரியுமா கேட்டேன். தெரியாது. அவ்வளவு தூரம் லாரி வச்சு தாண்டி டெம்போ கூட நிறுத்திக்கிறேன். எங்க நிறுத்திக்க டெம்போ? நண்பா, மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. குறவன் குஞ்சி. குறவன் குஞ்சி இல்லடா, குறவஞ்சி. இந்த நாடகத்தில் என் பெயர் என்ன? என்னை கொண்டு என்ன நடக்கும்? எனக்கு அப்படி இருக்கிறது சேர்ந்துக்கிறீங்களா? ஏப்பா, சப்பலாம் கொடுக்குற ஆடிட்டு இருக்கிறீங்க. ஒரு வீரம். நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? நாடு நகரம் என்ன? என்ன சொன்னதாக தெரியும். சொல்கிறேன். நான் சத்திய தவிர பண்ணேன்.
ஏய் சண்டாளா நல்ல ஆள்றா ஏடா கூத்தால ஆள கூட்டது ஏடா கரும்படுத்துக்கு ஆள கூட்டந்தீங்க அந்த வரைக்கும் தான் போனாரு அப்படியே கூட்டிட்டு வந்து அது வர்றவன் பின்னாடி ரெடி கருப்பா கம்பி கட்டுற வேலை என்ன வேலை நல்ல மனுஷங்க அவன் நான் என்னைக்குமே நல்ல மனுஷன் தான்டா நண்பா சத்திய தவறா மன்னன் நீங்க ஆமா ஐயோ புத்தியில் சிறந்தா தீரன் புத்தி இருக்குது ஆமா மேகலாகத்தை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ மேகராஜன் இளவுக்கு அந்த மாதிரி எனக்கு கஞ்சி எங்கடா வச்சிருந்தா கவிச்சு அடிக்குது யாரா இங்க செத்து போயிட்டா சொல்லிவிட்டாரு நல்ல பக்கா போடுறான்னு சொல்றேன் சொல்றா வண்டியில வரப்ப நல்லா தாண்டா வந்த அதுக்குள்ளார செத்து போயிட்டியா கொய்தா யார் சாமி சொன்னது நீ தான் செத்து போய் மாரடிச்சிட்டு இருந்தா நான் சாவல ஆமாங்க அப்புறம் மேகராஜம்மனை செத்து போயிட்டாலும் நாகராஜ் பண்ணா நின்னுட்டு ஆட்டோ அட்டாக்கு நின்னுட்டேவா ஆட்டோ அட்டாக்கு சண்டால பாவி ஆட்டோ அட்டாக்கு ஆட்டோ சண்டால ஹார்ட் அட்டாக் ஆட்டோ அட்டாக்கு ஏதோ ஒரு இளவு அட்டாக்கு ஹார்ட் அட்டாக் பாவி நெஞ்சுவலியில செத்து போயிட்டாரா ஆமா சாமி ஆனா மேகராஜம்மன் வீட்டுல போய் இளவுக்கு போனீங்கன்னா அவன் வீட்டுல போன உழுவுதான் உழவுலயே தெரியாது உன் வீட்டுல கண்டிப்பா உழுவும் கருப்பி ஏண்டா வரும்போது வண்டியில என் கூட நான் தாண்டா கூட்டிட்டு வந்தேன் அந்த பேக்கரியில உட்காந்து டீயும் குடிச்சுட்டு முட்டை முட்டை வாங்கி தின்னு விட்டையா வேண்டானே ஒரு நாளைக்கு சதுர சதுரமா தான் வேலை சொல்ல இல்லடா என் பணம் போச்சுடா 20 ரூபா உன் பணம் போகுதாடி அங்க போய் பாருப்போ அப்படியா நல்லா போய் கேளு நான் எளவு போயிட்டு வந்துடுறேன் செட்டாளுங்களுக்கு எல்லாம் சொல்லி வை அந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு போ அதை பணம் எந்திரிச்சிக்கும் எந்த பைத்தியக்காரன் ஏங்க கை கொடுங்க கை கொடுங்க எதுக்குடா கை கொடுங்க எதுக்குடா ஏங்க உங்க வழக்குப்படி என்ன இப்ப எரிப்பீங்களா புதைப்பீங்களா நாங்க எரிப்போம் ஆச்சு இப்ப எரிக்கிறது தான் என்னமா மேகலோகத்தை ஆடக்கூடிய மேகராஜ் மன்னன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் இளவுக்கு வந்திருக்குங்க நீ இளவு வந்திருக்கிற கை கொடுத்துட்டியா கை கொடுத்துட்டேன் எதுக்கு யாரா செத்து போயிட்டா மேகராஜ் மன்னன் அப்ப நான் யாரு நீங்க யாரு யாரா யாரா நீங்க யாரா வாடங்க டேய் வாடங்க வா போய்டா டேய் மகாராஜா ஏப்பா கோவிந்தராஜா மாட்டையை போட்டுட்டு வரப்பா காலையில பொங்கனாபுரம் வந்துரு சரிங்க நான் தான் மருந்து குடிக்கலான்னு இருந்தேன் உன்னை கூட்டிட்டு போயிடலாம் போ கோவிந்தராஜ மண்டையை போட்டா எவ்வளவு ஒவ்வொரு புண்டையை போட போட ஆளை பாருமா அவரைங்க யாரா செத்து போயிட்டேன் நல்லா கேளுங்க ஒரு கூத்து வாங்கிட்டேன் ஆமா கூத்து வாங்கினா விடிய விடிய கூத்தத்தான் பாக்கணும் என்னத்து பாக்கணும் கூத்தத்தான் விடிய விடிய ஆடிவிட்டு நல்ல பேர் எடுக்கணும் ஆமா வேண்டிக்கணும் ஆமா நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் காலையில தான் அந்த மாதிரி நம்ம கூத்து வாங்கும் போது என் பொண்டாட்டி போன் பண்ணாங்க எப்படி எங்க தாத்தாக்காரன் செத்து போயிட்டா எங்க அப்பாக்காரன் செத்து போயிட்டா எவ்வளவு குறை சொன்னான் நாங்க அடிச்சு எடுக்கிற வெத்தர்கள் வந்துருக்கோம் நான் உன்னை சொல்லுவங்களா சபாஸ் சபாஷ் கார்த்தி படங்க நீ என் புத்தி மந்திரி அல்லவா நண்பா காலம் மதிக்காத அழுப்பு கொண்டு ஏய் அப்படி மேகராஜ மன்னனா இருந்தாலும் அப்படி மேகராஜ மன்னனா இருந்தாலும் அப்படி இல்லப்பா மேகராஜ மன்னனா இருந்தாலும் அழகான மேகராஜ மன்னனை வீட்டு எடுத்தாங்களே தாய் தந்தை அடி வாயாங்க அம்மா அப்பா அம்மா யாரு யாரு சொல்கிறேன்